ஹாய்ங்க. இன்னைக்கு ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போறோம். எங்க போறோம்னா, எங்க ஊருக்கு போறோம். எங்க அம்மா ஊருக்கு போறோம். அம்மா வீட்டுக்கு போறதுனாவே ஜாலி தான் சொல்றதுக்கு அளவே இல்ல. நாங்க எப்போ கிளம்புனோம்னா, ஒரு 7:30க்கு மேல தான் கிளம்புனோம். சரி அப்படியே மெதுவா போலாம் அப்படின்ட்டு கிளம்புனோம். நாங்க போகும்போது வேற அன்னைக்கு முகூர்த்த நாளுங்களா, அ நெறைய கூட்டம் தான் டிராஃபிக் அதிகமா இருந்தது. அப்படியே மெதுவாவே போயிட்டுருந்தோம். இங்கிருந்து எங்க ஊருக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரம் ஆகும். அதே எங்க குழந்தைங்களோட போனா 2 மணி நேரமே ஆயிரும். அப்படியே ஜாலியா கிளம்பிட்டோம். அப்படியே மெதுவா நின்னு நின்னு கிளம்பிட்டு இருந்தோம். பாப்பா தான் சிரிச்சு சிரிச்சு விளையாண்ட்டு இருந்தாங்க. எப்பவுமே முன்னாடி சீட்டு அவங்களுக்கு தான் நமக்கு குடுக்க மாட்டாங்க. ராஜமாதா கூட விட்டு குடுத்துருவாங்க. ஆனா நம்ம பெத்த மாத்தா விட்டு குடுக்க மாட்டாங்க. சரின்ட்டு பாப்பாவே உட்காந்துட்டு நானும் தம்பி பின்னாடி உட்காந்துட்டோம். அப்புறம் உடுமலைப்பேட் போயிட்டு கொஞ்சமா ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு இருந்தோம். கிருஷ்ணா பேக்ஸ் இருந்துச்சு. அங்க போய் வாங்கிட்டு வந்தாங்க தம்பியுமே, அவங்க அப்பாவுமே. நானும் பாப்பாவும் உள்ளயே உட்காந்துட்டோம். பாப்பாவ கடைக்குள்ள கூட்டிட்டு போனா எக்கு தப்பா பில்ல போட்டுருவா அப்படின்ட்டு, அப்படியே சமாளிச்சு உள்ள விட்டுட்டு தம்பி மட்டும் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஃபைனலா ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நெறையலாம் வாங்கல. மிச்சர் ப்ளஸ் வந்துட்டு மைசூர் அது 2 தான் வாங்கியிருந்தாங்க. ரொம்ப காஸ்ட்லியான கடை போல தெரியாம போயிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே மறுபடியும் கிளம்பிட்டோம். இந்த சைடு கொஞ்சம் அளவா டிராஃபிக் தெரிஞ்சுச்சு. உடுமலை சைடுல டிராஃபிக் அதிகமா இல்ல. அப்புறம் சாப்பிடவே இல்ல. ஏதாவது ஹோட்டல் பார்த்து சாப்பிடலான்ட்டு நல்லா பியூர் வெஜ்ஜா பார்த்து சாப்பிடலான்ட்டு தான் நின்னுருந்தோம். மாலை போட்டிருக்கங்காட்டி. அப்புறம் முன்னாடியே இருந்துச்சு. அப்புறம் அங்கேயே போயிட்டோம். அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட்டு பார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உள்ள போயாச்சு. உள்ள போனோனேயுமே எல்லா ஆளுக்கு ஒரு சேர உட்காந்துக்கிட்டாங்க. சரி சாப்பிடலாம். என்ன சாப்பிடலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட் வந்துட்டு சப்பாத்தி, குருமா, தயிர் அது வாங்கிட்டாரு. நான் வந்து என்ன சொல்லலான்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி பாப்பாக்கு என்ன வேணும்னு கேட்டா, அவ புரோட்டா வேணுனாங்க. சரி அவளுக்கு ஒரு புரோட்டா மட்டும் வாங்கி குடுத்தாச்சு. ஒரு புரோட்டாவ சாப்பிட்டாவே வயிறு கும்முன்னு ஆயிரும். எப்படி போறதுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லி தான் நைட் டைம் வாங்கி குடுத்தேன். இல்லைன்னா மோஸ்ட்லி வாங்கி குடுத்துருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் குட்டி சாருக்கு 2 சப்பாத்தி. ஒரு சப்பாத்தியும் கூட இல்ல. 4, 5 தான் பிச்சு போட்டா சும்மா வாயில வச்சுட்டு விளையாண்ட்டு இருந்தாரு. நான் அவருக்கு சாப்பாடு தனியா பேக் பண்ணிட்டேன். சரி போக போக ஊட்டிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு வந்து இட்லி, சட்னிலாம் நெறைய வச்சிருந்தாங்க. சரி பரவால்ல நமக்கு புடிச்ச சட்னி தான்ட்டு நல்லா வயிறு நம்ப சாப்பிட்டாச்சு. அப்புறம் லாஸ்ட்டா ஒரே ஒரு கப் காஃபி. நான் வந்து காஃபி பிடிக்காது. டீ தான். ஹஸ்பண்ட் வாங்கியிருந்தாரு. அதிலேயே கொஞ்சம் ஷேர் பண்ணி குடிச்சுட்டு, நாங்க அப்படியே அங்கருந்து கிளம்பலான்ட்டு கிளம்பிட்டோம். இந்த கிளம்பி அந்த டீ குடிக்கிறதுக்குள்ள இவங்க 2 பேரும் பட்ற அட்டூழியங்க தாங்க முடியல. அங்க ஓடுறாங்க, இங்க ஓடுறாங்க. ஒரு வழியெல்லாம் போயிட்டு, அப்புறம் மறுபடியும் கிளம்பியாச்சு. போற வழியில பூ இருந்துச்சு. சரி பூ வேணுமான்னு கேட்டாரு. அப்புறம் பூ இல்லாம எப்படி ஃபங்ஷன் டைம்லன்ட்டு, அப்புறம் பூ கொஞ்சம் வாங்கியாச்சு. மொள ரூ. 80 என்னமோ சொன்னாங்க சம்திங். அப்புறம் சரின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் காலைல வைக்கிறதுக்கு வேணுமல்ல அப்படின்ட்டு பூவுமே வாங்கிட்டு, அப்படியே ஜாலியா பேசிட்டே கிளம்புனோம். பகல்ல விட நைட் டிராவல் நல்லாதாங்க இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப பயம். எப்படி சொல்றது? ரோட்ல ஆளுங்க போயிட்டே இருந்தா தான் நல்லாருக்கும். இந்த மாரி கொஞ்சம் எம்ப்டியா இருந்தாவே பார்க்கறதுக்கு பயமா தான் இருந்தது. எப்படி சொல்றது? திருடங்கலாம் வர்றாங்கல்ல, அதெல்லாம் நெனச்சா கொஞ்சம் பயம்தான். சரி ஏதாவது பண்ணிருவாங்களோ, செஞ்சுருவாங்களோ, இந்த நெறைய வீடியோலாம் பார்த்துட்டு நெறைய பயந்துருவேன். அப்புறம் ஒரு வழியா அப்படி இப்படின்னு பேசி எங்க வீட்டுக்காரர் கூடட்ட பேசிக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாங்க 10 மணி ஆயிருச்சு. ஃபைனலா புது வீட்டுக்கு ரீச் பண்ணிட்டோம். வீடு சூப்பரா இருந்துச்சு. சரின்ட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் பார்க் பண்ணிட்டு, வெளிய வண்டி நிப்பாட்டிட்டு, அதுக்கப்புறம் உள்ள போயாச்சு. போனோனேயும் தம்பி, பாப்பா தான் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எங்க சொந்த மாமா வீடு தான். தாய் மாமா வீடு தான். அப்புறம் அங்க போனோனே இதுக்கு 2 சொல்றக்கு அளவே இல்ல. விளையாண்ட்ருந்தாங்க. சாப்பாடுலாம் எல்லாம் செஞ்சு சாப்ட்டுருந்தாங்க. யாரும் அதிகமாலாம் அழைக்கல. ஸோ நாங்க மட்டும் தான். அப்புறம் போயிட்டு கொஞ்ச நேரம் இவங்களோட விளையாண்ட்ருந்தாங்க. நான் சும்மா உட்காந்து சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இவங்க 2 பேருமே சொல்ல தேவையில்ல. நம்ம வீட்டுக்கு போயிட்டாங்கனாவே ஜாலி தான். அந்த சைடு போயிட்டாவே. எங்க போனாலும் ஜாலி தான். பட் அங்க போனா எனக்கு எந்த வேலையும் இருக்காது. இவங்கள பார்க்குற வேலையும் இருக்காது. எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க. நம்மளால முடிஞ்ச வேலை என்னன்னா, கோலம் போடுறதா, அதை மட்டும் தான் பண்ணுனேன். பெருசா எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். சரின்ட்டு நம்மளோட கைவண்ணங்கள் எல்லாம் காமிக்கலான்ட்டு கலர் கோலப்பொடி இல்ல. ஒரே கலர் தான் இருந்துச்சு. சரி அத வச்சே மேனேஜ் பண்ணிருவோம் அப்டின்ட்டு, டிஃப்ரெண்ட்டா ஒரு கோலத்த போட்டு முடிச்சாச்சுங்க. அப்புறம் மார்னிங் தம்பி எல்லாம் கொஞ்சம் அழுதுட்டே இருந்தா. பெருசா எந்த வீடியோவும் எடுக்கல. சரி பால் காய்ச்சுற வீடியோ மட்டும் எடுத்துக்கலான்ட்டு எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் தம்பி நேரத்திலேயே பால்லாம் கொண்டு வந்துட்டான். அப்புறம் எல்லாமே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 6:00 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு, பால் காய்ச்சறட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்க எல்லாமே சேர்ந்து காய்ச்சி ஜம்முன்னு பால் பொங்கிருச்சு. அன்னைக்கு டேவும் சூப்பரா போயிருச்சு. வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம எங்க வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.